பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். போராடினோம் தான் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருந்தோம். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார்? இந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கார். அதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உதயகுமார், விமான நிலையம் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. விவசாய நிலத்தை அழிச்சு விமான நிலையம் வராங்க, தேவை கிடையாது. எல்லாம் பொருளாதார நேரத்துக்கு இது தேவையில்லாத இடம் இதுதான். எங்களுக்கு விமான தேவை தீர்ந்தால் போகிறோம். எங்களுக்கு கருத்து வேறு எதுவும் தேவை கிடையாது. விமான நிலத்துக்கு வேஸ்ட் எங்களுக்கு. நாங்கள் அப்போ போகிறோம், வர போகிறோம், வந்து விவசாய நிலம் தான் போகிறோம். எங்களுக்கு கை எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. முதல்ல அனைவரையும் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு இடமும் தேர்வு ஆகலை. நாங்கள் எங்கே போகிறது? வயசான நாளில் கஷ்டமாக இருக்குது. வாழ்வாதாரம் இல்லை. சந்தோஷம்தான் சொன்னேன். வெள்ளை நிலத்தை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? இனிமேலும் எங்களால் விவசாயம் பண்ண முடியாது. கொடுத்துட்டுமே. கொடுத்துட்டு ஏன் வரக்கூடாது? இருந்த இடத்த விட்டுட்டு போனோம்னாக்கா ரொம்ப கஷ்டம் தானே. 52 அடி நீளம், 22 அடி 250 அடி நீட்டில் இருந்துட்டு நீங்கள் 3 சென்ட் 2 சென்ட் கூட இருந்தால் அங்கேயே துப்பிக்கணும். அங்கேயே கொத்தனம் பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, தெரியல. மூடி மரிசியே கட்சி வரைக்கும் ஏற்பாடு எடுக்கிறோன்னே சொல்லாதே கட்சி வரைக்கும் இது பண்ணிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியும் 4 வருஷம் போராடி இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போராடினோம் தான் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருந்தோம். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார்? எத்தனையோ சேனலில் அவருக்கு எதிர்ப்பு வருது. அது என்ன பண்ணுவாங்களோ. ஆனால் ஏகனாபுரத்தில் ஒரே பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க. சரி, இது வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ யாராவது தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ஏர்போர்ட் ஓணுன்றோம். நாங்கள் எப்படியும் சிப்கார்டு கொடுத்தானே தேவையில்லாத கம்பெனி வந்தாலும் இங்கே இருக்கிற தண்ணி இல்லை, அது இல்லைன்னு நாங்கள் பாதிக்கப்பட போகிறது அவஸ்தையாகும். எப்படியும் ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனி ஏதோ ஒன்று இது கேன்சல் பண்ணதை திருப்பி கொண்டு வந்தால் பார்க்குறாங்க அவங்க. ஏர்போர்ட்டுக்கே கொடுத்துட்டு போயிடுவோம். அது இப்போ இங்கே இருந்தால் ஏர்போர்ட் இது சிப்கார்டு வந்து இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு போது ஒன்றும் கிடையாது. விவசாயம் எப்படியும் இப்போ கேன்சல் ஆகி போச்சு. அதுக்கு ஏர்போர்ட்டே எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாடு முன்னேறல, எல்லோரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுவும் ஏக்கரெலாம் இல்லை, இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க. வாழ்வாதாரம் போகுதுமா எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரம் போயிடுச்சு. நாங்கள் கூலி வேலை பயிர் வேலை செய்யணும், அதெல்லாம் இல்லாத போயிடுச்சு. இப்போ வணக்கம், என் பேர் கவாஸ்கர். ஏகனாபுரம் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம். இந்த வெற்றி என்பது இயற்கையின் வெற்றி, விவசாயிகளின் வெற்றி. எங்களுக்கு வெற்றி வந்து எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நீண்ட கால போராட்டம் மட்டும் எங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரல. எங்களுக்கு இந்த இயற்கையும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இவங்க நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த பாலாறு தண்ணி, இந்த கம்பன் கால்வா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பன் கால்வா இருக்குது. அந்த கம்பன் கால்வாயில் மழை தண்ணி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பன் கால்வா நிறைஞ்சே வரும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த கம்பன் கால்வாயில் வர தண்ணியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணி வரதுனால தானே ஏரிங்களாம் நிரம்புது. ஏரி நிரம்புறப்போ ஆட்டோமேட்டிக்காக இது விவசாய நிலம், நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனால் அதை தண்ணியோட ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணியும் பார்த்தாங்க. அந்த தண்ணி ஸ்டாப் பண்ணாங்க, ஆனால் மழை தண்ணி ஸ்டாப் பண்ண அவங்களால முடியல. அதனால் இயற்கையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. எங்களுடைய போராட்டக்குழு மற்றும் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து இதை விடாப்பிடியாக மண்ணை காப்பாற்றணும், நீர்நிலைகளை காப்பாற்றணும். நாங்கள் இந்த நீர்நிலை மட்டும் எங்கள் ஊரை மட்டும் நாங்கள் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் போராடல. இந்த நீர்நிலைகளை காப்பாற்றப்பட்டால் தான் அடுத்து ஸ்ரீபெரும்புதூர், சென்னைக்கு செல்கின்ற நீர் பாதிப்பு, அதாவது மழை நீரால் பாதிக்கின்ற பாதிப்பை தடுக்க முடியும் அப்படின்ற பொதுநோக்கு, எல்லாத்தையும் விவசாயம் காப்பாற்றணும், இல்லை எல்லாருடைய நோக்கத்தையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இத்தனை 2018 நாங்கள் போராடி கொண்டு இருந்தோம். இந்த வெற்றி வந்து முதலமைச்சர் முதலாக அவர் கட்சி ஆரம்பித்தது முதல் தொடக்கமாக எங்களுடைய போராட்டத்தை அவர் கையில் எடுத்தார். அவர் கையில் எடுத்தத மாதிரி அவரும் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவர் இங்கே கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் இந்த போராட்டக்குழு எல்லாரையும் மதித்து
விவசாயிகளை மதித்து நீர்நிலைகளை இயற்கைக்கு காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட இந்த திட்டத்தை ரத்து செஞ்சுருக்கார். அதுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரத்து செய்ததுக்காக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறது இல்லாமல் எங்கள் மக்கள் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட்டாசுகளை வெடித்து கொண்டாடிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயம் நிலத்தை அழிச்சிட்டு தான் இந்த வளர்ச்சி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வளர்ச்சின்றது வந்து பொய்யான இவங்களுடைய கருத்து. இவங்க அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டு கொண்டு வந்தால் இவங்களை சுற்றி இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து ரொம்ப லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க. அந்த லேண்டை சேல்ஸ் பண்ண முடியும், ஹோட்டல்ஸ் கொண்டு வர முடியும், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் கொண்டு வர முடியும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கொண்டு வர முடியுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூரையும் நம்ம சென்னையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. காரணம், பெங்களூரில் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருக்குது, அதனால் பொருளாதார வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கடல் துறைமுகம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நமக்கு துறைமுகம் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வளர்ச்சி இந்த ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட்டால் தான் நம்மளுக்கு வளர்ச்சின்றது நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம இப்போ டபுள் டிஜிட்டில் இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில் டபுள் டிஜிட்டில் இருக்குன்னு பரந்தூர் ஏர்போர்ட் வச்சா நம்ம டபுள் டிஜிட்டுக்கு வந்தோம். ஏன் அடுத்த ஸ்டேட்டில் வர முடியல டபுள் டிஜிட்டில்? அங்கே இத்தனை ஏர்போர்ட் இருக்குது, துறைமுகம்லாம் இருக்கா? ஸோ அது மட்டுமே வளர்ச்சி இல்லை. நம்ம ஏர்போர்ட்டு வேணான்னு சொல்லணும். நம்ம போராட்டக்குழு வந்து ஏர்போர்ட்டு வேணான்னு சொல்ல, நீர்நிலைகள் பாதிக்காத வகையிலும் விவசாயிகள் பாதிக்காத வகையிலும் எங்கே தரிசு நிலங்கள் இருக்கோ அந்த தரிசு நிலத்தை ஏர்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நாங்கள் வளர்ச்சிக்கோ இல்லை ஏர்போர்ட்டுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. அதை சரியான இடத்துல கொண்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி.